மாதவி சைபர் கிச்சனில் இன்றைக்கி நம்ம பார்க்குற லஞ்ச் மெனு முட்டை தம் பிரியாணி, அப்புறம் பீஃப் தொக்கு. அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்ப்போம். ஒரு அழாக்கு பாஸ்மதி ரைஸ் ஊற வச்சது, 1/4 கப்பு தேங்காய் பால், 2 பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணது, 2 மீடியம் தக்காளி, 6 பச்சை மிளகா, அப்புறம் 5 பாயில்டு எக்கு ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பிரியாணி பாத்திரத்தில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு பாயில் பண்ணி வச்சுருக்க 5 முட்டையும் போட்டு கொஞ்சம் உப்பு மிளகாத்தூள் போட்டு நல்லா கலர் மாறுற அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்து சைடில் வச்சுக்கோங்க. அதே பாத்திரத்தில் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகா, உப்பு போட்டு தேவைன்னா கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி நல்லா ப்ரௌன் ஆகிற அளவுக்கு வதக்குங்க. வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆன உடனே பட்டை, லவங்கம், ஏலக்காய், ஜாதிக்காய் எல்லாத்தையும் போட்டு அந்த வெங்காயத்தோடு நல்லா வதக்கி விடுங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை போட்டு மூடி போட்டு தக்காளி வேகிற அளவுக்கு வேக விடுங்க. தக்காளி வேகிறதுக்குள்ளே ஊற வச்சிருக்க பாஸ்மதி ரைஸை கொதிக்கிற தண்ணியிலையும் உப்பையும் போட்டு அரிசியை நல்லா வேக விடுங்க. தக்காளி நல்லா வதங்கின உடனே 2 டீஸ்பூன் சில்லி பவுடர், அப்புறம் இந்த தொக்குக்கு தேவையான 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டுக்கோங்க. நல்லா பச்சை வாசனை போகிற வரதுக்கு வதக்குங்க. தொக்கு ரெடி ஆன உடனே எண்ணெயெல்லாம் செப்பரேட் ஆன உடனே எடுத்து வச்சுருக்க 1/4 கப்பு தேங்காய் பாலையும் ஊற்றி சிம்மில் வச்சு நல்லா வதக்குங்க. அப்புறமா அதில் பாயில் பண்ணி வச்சுருக்க முட்டையும் சேர்த்து வதக்கி விடுங்க. கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி இலையும் போட்டுட்டு 1 டீஸ்பூன் கரம் மசாலா பவுடரையும் போட்டு வதக்குங்க. பாஸ்மதி ரைஸ் நல்லா வெந்த உடனே அதை ஸ்ட்ரெயினரில் வச்சு ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த முட்டை தொக்கு மேலே குக் பண்ண ரைஸை போட்டு ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, அப்புறமா ப்ரௌன் ஆனியன்ஸையும் போட்டு மேலே அலுமினியம் ஃபாயில் இல்லை துணி எது வேணாலும் நீங்கள் க்ளோஸ் பண்ணி தம்மில் ஒரு 6 நிமிஷம் வச்சு லோ ஃப்ளேமில் வேக விடுங்க. முட்டை தம் பிரியாணி ரெடி. பீஃப் தொக்குக்கு தேவையான பொருட்களை பார்ப்போம். 1/2 கிலோ பீஃபு, ஒரு பெரிய மீடியம் சைஸ் வெங்காயம், அப்புறம் 2 பச்சை மிளகா, ஒரு சின்ன மீடியம் சைஸ் தக்காளி. குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் நெய்யை விட்டு நெய் நல்லா சூடான உடனே எடுத்து வச்சுருக்க 1/2 கிலோ பீஃபையும் போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்குங்க. அப்புறமா இதுக்கு தேவையான உப்பையும் கட் பண்ணி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகாவையும் போட்டு ஒரு வதக்குங்க. இந்த பீஃப் தொக்கு எல்லாம் ரெடியாக கட் பண்ணி வச்சா குக்கரில் போட்டு எல்லாம் ஒரு கிளறி சீக்கிரமாக செஞ்சிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கின உடனே கட் பண்ணி வச்சுருக்க ஒரு மீடியம் சைஸ் தக்காளியும் போட்டு ஒரு 3 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. அதுக்கப்புறமா 2 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி, 1 ஸ்பூன் கரம் மசாலாவையும் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. மிளகாத்தூளில் பச்சை வாசனை போன உடனே கறியில் நல்லா தண்ணி விடும். அப்போது 2 டீஸ்பூன் தயிர், அப்புறமா 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டு ஒரு கிளறி குக்கரை மூடி ஒரு 25 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சு மீட்டை குக் பண்ணுங்கள். சுவையான பீஃப் தொக்கு ரெடி. இந்த முட்டை தம் பிரியாணிக்கு இந்த பீஃப் தொக்கு செம்ம டேஸ்டியான சைட் டிஷ்ஷு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்களும் சொல்லுங்கள்.